2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல். யாரோடு கூட்டணி வைப்பது, எந்த கட்சியோடு நாம் போய் கைகோர்த்து நிற்பது என்று தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை கட்சிகளும் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் தமிழ்நாடு முழுக்க வேட்பாளர் அறிமுக கூட்டங்களை நடத்தி வருகிறது. அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏனென்றால் இன்றைக்கு நேற்றைக்கல்ல, 2016ஆம் ஆண்டு முதல் முறையாக நாங்கள் தேர்தல் களத்தை சந்தித்த போதே நாங்கள் முடிவெடுத்தோம், நாம் தமிழர் கட்சி இங்கு இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம். நாங்கள் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இடைத்தேர்தல்களாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், எந்த தேர்தலாக இருந்தாலும் நாங்கள் எவரோடும் கூட்டணி வைக்காமல் தனித்தே களம் காண்போம் என்பதை சொன்னது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தேர்தலிலும் அதை நாங்கள் செய்து காட்டியும் வருகிறோம். அந்த வகையில் தான் இந்த தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி யாரோடும் நாங்கள் கூட்டணி வைக்காமல் தனித்தே இந்த தேர்தல் களத்தை நாங்கள் அணுகுகிறோம். எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள், பெற்றோர்கள், சகோதரர்கள், நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பல அரசியல் கட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 100 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட காங்கிரஸை பார்த்திருப்பீர்கள், காங்கிரசின் ஆட்சியை பார்த்திருப்பீர்கள். ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பையும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியையும் அரசையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 50 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இரண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தால் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பார்த்து விட்டீர்கள். இந்த கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் எப்படி இந்த நாட்டை வழிநடத்துவார்கள், நாட்டு மக்களை வழிநடத்துவார்கள், எப்படி அவர்களுடைய அரசை நடத்துவார்கள் என்பதை நீங்கள் பார்த்து விட்டீர்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் எப்படி வேலை செய்வார் என்பதை நீங்கள் இதுவரை பார்க்கவில்லை. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தால் அவர் எப்படி மக்கள் பணி ஆற்றுவார் என்பதை நீங்கள் பார்க்கவில்லை. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அமைச்சர் இருந்தால், நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முதலமைச்சர் இருந்தால் அவர்கள் எப்படி மக்கள் பணி ஆற்றுவார்கள் என்பதை இதுவரை நீங்கள் பார்க்கவில்லை. அதை பார்ப்பதற்காகவாவது ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். என்ன செய்வீர்கள் நீங்கள்? திமுக ஆட்சியில் பொங்கலுக்கு 3000 ரூபாய் தர்றாங்க, எங்களுக்கு வாக்குக்கு பணம் தருவார்கள், 5000 ரூபாய் தருவார்கள், இல்லை வாக்குக்கு 10,000 ரூபாய் கூட எங்களுக்கு அவர்கள் தருவார்களே, இலவசமாக வேட்டி சேலை எங்களுக்கு தருவார்களே, எங்களுக்கு இலவசமாக மிக்சி கிரைண்டர் தருவார்களே, எங்கள் வீட்டு பிள்ளைகள் கல்லூரியில் படிக்கக்கூடிய எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இலவசமாக மடிக்கணினி லேப்டாப் தருவார்களே, அதனால் தானே நாங்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்துகிறோம். உங்களுக்கு வாக்கு செலுத்தினால் நீங்கள் எங்களுக்கு எதை நீங்கள் தருவீர்கள் என்கிற கேள்வியை உங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய மனதிலும் நீங்கள் எழுப்ப வேண்டும். இந்த கேள்வியை முதலில் நீங்கள் எழுப்ப வேண்டும். தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்துகிறீர்கள் என்றால் அது எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அந்த கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்துவதன் மூலமாக அந்த கட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு உங்களுக்கு என்ன தரப்போகிறது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் வாக்குச்சாவடிகளுக்குள் நுழைய வேண்டும். நாங்கள் மகளிருக்கு 1000 ரூபாய் தருவோம், மாதம் மாதம் நாங்கள் உங்களுக்கு 1000 ரூபாய் தருவோம் என்று சொல்லி இந்த தேர்தல் களத்தில் நிற்கல. நாங்கள் மகளிருக்கெல்லாம் பேருந்தில் இலவசமாக பயணிப்பதற்கு விடியல் பயணம் தருவோம் என்று சொல்லி இந்த களத்தில் நாங்கள் நிற்கல. நாங்கள் வாக்குக்கு பணம் தருவோம் என்று சொல்லி நிற்கல. நாங்கள் இலவசங்களை தருவோம், இவர்கள் சொல்வது போன்ற மிக்சியையும் கிரைண்டரையும் வேட்டி சேலையையும் இலவசமாக தருவோம் என்று சொல்லி இந்த களத்தில் நாங்கள் நிற்கல.
அப்படி என்றால் நீங்கள் எதை தருவீர்கள்? எதை நாங்கள் தருவோம் என்றால், என்னுடைய பிள்ளை படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும். என்னுடைய பிள்ளையை படிக்க வைப்பதற்கு தனியே என்னால் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்ட முடியாது. என்னாலும் கட்ட முடியாது, உங்களாலும் கட்ட முடியாது. எனக்கு ஏதோ ஒரு நோய், உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை, சிகிச்சை தேவைப்படுகிறது. சிகிச்சை பெறுவதற்கு தனி மனிதன் என்னால், உங்களால், நம்மால் ஒரு மருத்துவமனையை கட்ட முடியாது. எனக்கு மின்சாரம் தேவை, ஆனால் மின்சாரத்தை என்னால் உற்பத்தி செய்ய முடியாது. வாகனத்தை என்னால் வாங்கிக் கொள்ள முடியும், ஆனால் அந்த வாகனத்தை ஓட்டி செல்வதற்கு சாலையை தனி மனிதனால் போட முடியாது. அப்படி என்றால் ஒரு தனி மனிதனால் எதையெல்லாம் செய்ய முடியாதோ அதையெல்லாம் செய்வதற்கு இங்கே ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. அந்த அமைப்பு தான் அரசு. அந்த அரசை நடத்துவதுதான் அரசியல். இப்போ என் அன்பு மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன், ஒரு அரசு உண்மையிலேயே நாட்டு மக்களுக்கு எதை கொடுக்க வேண்டும்? எதை கொடுக்க வேண்டும்? 1000 ரூபாயை கொடுக்கிறது தான் ஒரு அரசின் வேலையா? இந்த இலவச மிக்சியையும் கிரைண்டரையும், இவர்கள் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை இலவசமாக கொடுப்பதுதான் ஒரு அரசினுடைய வேலையா? இல்லை இந்த பொருட்களை எல்லாம் மக்கள் அவர்களாகவே சுயமாக வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொடுப்பது அரசின் வேலையா? எது அரசின் வேலை? ஒரு அரசு எதை செய்ய வேண்டும்? நம்ம வீட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். இன்னைக்கு எப்படி படிக்க வைக்கிறோம்? வட்டிக்கு கடன் வாங்கி படிக்க வைக்கிறோம் இல்லையா? ஒன்றில் பெற்றோர்களாகிய நாம் வட்டிக்கு கடன் வாங்கி படிக்க வைக்கிறோம் பிள்ளைங்களை. இல்லை என்றால் நம்ம பிள்ளைக்கு தலையில 17 வயசு பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு 18 வயசு கல்லூரிக்குள்ளாடி நுழைகிற முதல் நாளே நம்ம வீட்டு பிள்ளைக்கு தலையில கல்வி கடன் என்கிற ஒன்றை திணித்து கடனாளியா பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்குள்ளாடி அனுப்புறான். என் அன்பு மக்கள், நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 17 வயசுல பள்ளிக்கூடம் முடித்து விட்டு 18 வயது வாக்குரிமை கூட இல்ல, வாக்குரிமை கூட இல்லாத ஒரு மாணவனை அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவன் மேஜரே இல்ல, அவன் மைனர், ஒரு மைனர் மாணவனை கல்லூரிக்குள் நுழைகிற போதே நீங்கள் கடன் கொடுத்து அவனை கடனாளி ஆக்குகிறீர்கள் என்றால் எவ்வளவு பெரிய கொடுமை இது! இது எவ்வளவு பெரிய கொடுமை! மாணவர்களுக்கு எதை கொடுக்கணும் ஒரு அரசு? ஊக்கத்தை கொடுக்கணும், தன்னம்பிக்கையை கொடுக்கணும், தைரியத்தை, உற்சாகத்தை கொடுக்கணும், நல்ல வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும். அதை தானே கொடுக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அவனை வட்டிக்கு கடன் கொடுத்து கடனாளியாக மாற்றுகிறீர்களே, இது அந்த மாணவனுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகம் இல்லையா? இதை பார்த்து கொண்டு அந்த கட்சிகளுக்கு மறுபடியும் மறுபடியும் வாக்கு செலுத்துகிறீர்களே, உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாளை உங்களை மன்னிக்குமா? மன்னிக்குமா? ஒரு அரசு எதை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்றால், ஏழை பணக்காரன் என்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும், இந்த நாட்டினுடைய முதலமைச்சருடைய பேரனுக்கு எப்படிப்பட்ட கல்வி கிடைக்கிறதோ அதே போன்ற கல்வி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளி ஒருவருடைய மகனுக்கும் கிடைக்க வேண்டும். அதுதான் சரியான ஜனநாயகம். அதைத்தான் ஒரு அரசு செய்ய வேண்டும். தரமான கல்வி எல்லோருக்கும் இலவசமாக சமமாக கொடுப்பதுதான் ஒரு அரசினுடைய முதல் கடமை, முதல் பணி. அதை இவர்கள் ஒரு காலமும் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் கல்வியை வைத்து சம்பாதிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய நபர்களே இவர்கள்தான். இவர்கள் செய்ய மாட்டார்கள். நாங்கள் 2016ஆம் ஆண்டு ஒரு ஆட்சி வரைவறிக்கையை நாங்கள் கொடுத்தோம். நாங்கள் சொன்னோம், அறிவை வளர்க்கக்கூடிய கல்வியை இன்றைக்கு வணிக பொருளாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையை மாற்ற வேண்டும். எல்லோருக்கும் தரமான கல்வியை சமமாக இலவசமாக நாம் தமிழர் அரசு வழங்கும் என்று சொன்னோம். அதை வழங்குவதற்கான அரசை உருவாக்கக்கூடிய பயணத்தில் தான் நாம் தமிழர் கட்சி இந்த களத்தில் நாங்கள் நிற்கிறோம் என்பதை அன்பான மக்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அரசு பள்ளிகள் ஒரு புறம், தனியார் பள்ளிகள் இன்னொரு புறம். அரசு பள்ளிகளில் கல்வி இலவசம் என்கிறார்கள், தனியார் பள்ளிகளில்
கல்வி இன்றைக்கு பணம் கொடுத்து பெறக்கூடிய நிலையில் இருக்கிறது. இலவசமாக கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய அரசு பள்ளிகளை நோக்கி பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிறோமா, இல்லை லட்சக்கணக்கில் செலவு செய்து தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு, தனியார் கல்லூரிகளுக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் அனுப்புகிறோம்? ஏன் இலவசம் என்று சொல்லக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்திற்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்பாமல் ஏன் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு லட்சங்களை செலவு செய்து அனுப்புகிறோம்? ஏன் அனுப்புகிறோம்? அதற்கான காரணம் என்ன என்பது கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாகவே உங்களுடைய கவனத்திற்கு மிக தெளிவாக வந்திருக்கும். அரசு பள்ளிக்கூடங்களினுடைய கட்டுமானம், உட்கட்டமைப்பு குறைந்தபட்சம் நம்முடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய அளவுக்காவது இருக்கிறதா? இப்பதானே ஒரு மோஹித் என்கிற ஒரு மாணவன், ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அரசு பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்து, கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்து, மதிய உணவை நாங்கள் இலவசமாக கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்களே இவர்கள், அந்த மதிய உணவை உண்டு கொண்டிருந்த ஒரு மாணவன், ஒரு பச்சிளம் குழந்தை உங்களுடைய அரசு பள்ளிக்கூடத்தினுடைய கட்டிடம் இடிந்து விழுந்து மரணமடைந்தானே, யார் பொறுப்பு? இன்னமும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான அரசு பள்ளிக்கூடங்களில் பெண்களுக்கு கூட, மாணவிகளுக்கு கூட கழிவறை வசதி இல்லை என்று சொல்லி எத்தனை பேர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்த போது அமைச்சர் முத்துசுவாமி அவர்களை மறித்தார்கள், மக்கள் மறித்தார்கள். அது பெரிய செய்தி. ஊடகங்களில் வராது, ஊடகங்கள் செய்தியை வெளியிட மாட்டார்கள். ஒரு சரியான சுகாதார வசதி கூட இல்லாத அரசு பள்ளிக்கூடங்களை கட்டி வைத்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை மறுபடியும் நீங்கள் அரியணையில் ஏற்றிக் கொண்டிருக்கிறீர்களே, இது உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பச்சை துரோகம் இல்லையா? ஒரே சட்டம் தான் நாம் தமிழர் அரசு வந்ததும் முதல் சட்டம், நீங்கள் வார்டு கவுன்சிலரா இருங்க, சட்டமன்ற உறுப்பினரா இருங்க, பாராளுமன்ற உறுப்பினரா இருங்க, அமைச்சரா இருங்க, முதலமைச்சரா இருங்க, அரசு ஊழியர் எவ்வளவு பெரிய அதிகாரியா வேண்டுமானாலும் இருங்கள், உங்கள் வீட்டு பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடங்களில் தான் படிக்க வேண்டும் என்கிற சட்டம் இயற்றப்படும். நீங்கள் சிந்திச்சு பாருங்க, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்க வேண்டும் என்கிற சட்டம் இயற்றப்பட்டால் இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களினுடைய தரம் தானாகவே உயர்த்தப்படுமா இல்லையா? இதை செய்வதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனை? செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் கல்வியை வணிகமாக மாற்றி வைத்திருப்பதே இவர்கள்தான். இவர்களுடைய அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்து எல்லோருக்கும் தரமான கல்வியை கொடுப்பதற்காகத்தான் இந்த களத்தில் நாங்கள் நிற்கிறோம். படித்து முடித்துவிட்டு இளைஞர்கள், எத்தனை இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு படித்து பட்டம் பெற்றுவிட்டு வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் கொடுக்கிறார்களாம். இலவச லேப்டாப். மாணவர்கள் இலவச லேப்டாப் உங்களிடம் கேட்டார்களா? எந்த மாணவர்கள் இலவச லேப்டாப் வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார்கள்? அவர்கள் கேட்பதென்ன? எங்களுக்கு கல்வியை இலவசமா தரமா தாங்க, படிச்சு முடிச்சுக்கிட்டு வெளியே வந்ததும் கல்விக்கேற்ற வேலை வாய்ப்பை தாருங்கள், அந்த வேலைக்கேற்ற சம்பளத்தை தாருங்கள், எங்களுடைய உழைப்பை பயன்படுத்துங்கள், எங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி இந்த நாட்டினுடைய உற்பத்தியை பெருக்குங்கள், அந்த உற்பத்தியின் மூலமாக வருவாயை உயர்த்துங்கள், அந்த வருவாயில் அரசுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருவாயில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை எங்களுக்கு சம்பளமாக ஊதியமாக தாருங்கள். அதன் மூலமாக நீ தரக்கூடிய மிக்சியையும் கிரைண்டரையும் லேப்டாப்பையும் அண்டாவையும் குண்டாவையும் அத்தனையும் நானே வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்கள். இது எல்லாவற்றையும் சுயமாக நாங்களே வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்கள் என்றுதானே அவர்கள் கேட்கிறார்கள். ஏன் செய்யவில்லை என்றால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டின் இளைஞர்கள் பொருளாதார வலிமையோடு தாய் நிலத்திலேயே இருந்தால் 500க்கும் 1000த்திற்கும் இவர்கள் அவர்களுடைய வாக்குகளை பெற முடியுமா? பெற முடியாது. கேள்வி கேட்பான். ஒரு நாடு எப்போது வலிமையாகிறது, எப்போது வளர்ச்சி அடைகிறது என்றால்
அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், குறிப்பாக ஒரு பகுதி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இந்த பகுதி வலிமை அடையணும்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பொருளாதார வலிமையோடு இந்த பகுதியிலே இருக்கணும். தாய் நிலத்தில், சொந்த கிராமத்தில் பொருளாதார வலிமையோடு எப்போது இளைஞர்கள் இருக்கிறார்களோ அப்போதுதான் அந்த ஊர் வளரும். அந்த ஊர் வளர்ந்தால்தான் அந்த பகுதி வளரும். அந்த பகுதி, அந்த கிராமம் வளர்ந்தால்தான் இந்த நாடு வளரும். அப்படி ஒரு நிலையை இந்த நாடு அடைந்ததென்றால் இந்த கட்சிகளுக்கு எதற்கு வேலை? இந்த கட்சிகளுக்கு ஏது வேலை இங்கே? அப்படி ஒரு நிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காக ரெண்டு வேலையை செய்கிறான். படித்த இளைஞர்கள் சிந்திக்கும் திறனோடு இருந்தால் நம்மை நோக்கி கேள்வி எழுப்புவான். அப்ப என்ன செய்யணும்? சிந்திக்கும் திறனற்ற ஒரு கூட்டமாக இந்த இளைஞர் கூட்டத்தை மாற்ற வேண்டும். மாத்திட்டான்ல. சாதாரணமா மளிகை கடையில போய் அத்தியாவசிய பொருட்களை நம்ம வாங்கிட்டு வர்றது மாதிரி இன்னைக்கு சின்ன சின்ன பசங்க, பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் கஞ்சா வாங்கிட்டு வர்றான். கையில பீர் பாட்டில் வச்சு சுத்திட்டு இருக்கிறான். ஆசிரியருடைய மண்டையை உடைக்கிறாங்க. மாணவன் எப்படி பீர் பாட்டில வச்சு பள்ளிக்கூடத்துல வகுப்பறையில் ஆசிரியருடைய மண்டையை அடிச்சு நொறுக்கிறான். எப்படி? எந்த பாட்டில்? நம்ம அப்பா விற்கிற சாராய பாட்டில வச்சு. எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை, எப்படிப்பட்ட ஒரு குப்பை சமூகத்தை! பதறுதுங்க. எங்க சாலையில் நடந்து செல்ல முடியல. சாலையில் கஞ்சாவை போட்டு வந்து நிக்கிறான். சுத்தி சுத்தி இப்படி பாக்குறான். குடும்பமா போக முடியலங்க. ரோட்ல குடும்பமா நடக்க முடியல. கஞ்சாவை போட்டு ரவுண்டு கட்டி நிக்கிறான். நம்மள பேசவும் மாட்டான். அப்படியே பார்த்துட்டே நிக்கிறான். யார் இவன்? எதுக்கடா பாக்குறான்? அப்படியே பார்த்துட்டே நிக்கிறான். இந்த ஒரு திரைப்படம் உண்டு, அது என்ன படம் நான் மறந்துட்டேன். சந்தானம் ஒருத்தரை இரவு முழுக்க இப்படியே நிப்பாரு. அப்படியே நிக்கிறான். சிரிக்க சொல்லலைங்க, சத்தியம் சொல்றேன். மிகப்பெரிய ஒரு மோசடித்தனத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். பேராபத்தை நோக்கி தமிழ் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. பேராபத்தை நோக்கி. இந்த நாட்டினுடைய எதிர்காலம் மாணவர்களின் கைகளிலும் இளைஞர்களின் கைகளிலும் என்று பேசாத தலைவர்களே இல்லை. அப்படிப்பட்ட மாணவர்களுடைய கைகளில், இளைஞர்களுடைய கைகளில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருட்கள் புதுசா சொல்றான். கஞ்சா தெரியும், நமக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம். மெத்துங்கிறான், கித்துங்கிறான், கொத்துங்கிறான், கொக்கைனுங்கிறான், பிரவுன் சுகருங்கிறான். அதை தாண்டி அடுத்த கட்டமா அப்டேட், அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கிறான். எப்படி நடக்கிறது இது? எப்படி நடக்குது? இந்த அரசுக்கு எதிராக, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு எதிராக ஒரு கருத்தை மேடையில் பேசினாலும் சரி, இல்லை சமூக வலைதளங்களில் பேசினாலும் சரி, அரசுக்கு எதிராக, ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு மீம்ஸ் போட்டா கூட தேடி போய் அவர்களை பிடித்து அவர்கள் மீது குண்டாஸ் போட்டு நடவடிக்கை எடுக்க தெரிந்த இந்த அரசுக்கு இந்த கஞ்சா, இந்த போதைப் பொருட்கள் எங்கிருந்து வருவது என்பதை கண்டுபிடித்து தடுத்து நிறுத்தி போதை இல்லாத மாநிலமாக இந்த மாநிலத்தை உருவாக்க முடியுமா? முடியாதா? முடியும். செய்ய மாட்டான். ஏன்? கடத்துறதே இவன் தானே கடத்துறான். சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் திமுகவினுடைய நிர்வாகி. இதை விட வேற என்ன சான்று வேண்டும் உங்களுக்கு? வேற என்ன சான்று வேண்டும்? அப்ப திட்டமிட்டு செய்யறான். அப்ப ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு கூட்டம், சிந்திக்கும் திறனற்ற ஒரு கூட்டமா இந்த இளைஞர்களை மாத்தணும். அதையும் தாண்டி எவனாவது சிந்திக்கிறானா, இந்த போதைக்கு அடிமையில் ஆகாம, இந்த மது போதைக்கு, கஞ்சா போதைக்கு அடிமையாகாம எவனா இருக்கிறானா அவன் ஊர்ல இருக்க விடுது. அப்ப என்ன பண்ணணும்? வேலை வாய்ப்பு கொடுக்காது. இல்லைன்னா என்ன ஆகும்? அவனே வெளிநாட்டுக்கு போயிடுவான். திட்டமிட்டு நடக்கிறது. ரெண்டு வேலையை செய்யறான். சிந்திக்கும் திறனோடு இளைஞர்கள் இருக்கக்கூடாது என்கிற காரணத்திற்காக ஒரு புறம் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைக்கிறான், போதைப் பொருட்களை புழங்க வைக்கிறான். இன்னொரு புறம் சிந்திக்கும் திறனோடு இருக்கக்கூடிய இளைஞர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். இதை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். யார் செய்வது? விளையாட்டுத்துறைன்னு ஒன்று இருக்கு. நம்ம அதெல்லாம் நகைச்சுவையா பார்ப்போம் விளையாட்டுத்துறையை. உண்மையிலே இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு எந்த துறை தேவைப்படுகிறதோ இல்லையோ அதிக அளவிலே தேவைப்படக்கூடிய துறை விளையாட்டுத்துறை. எப்போது விளையாட்டை விட்டு, மைதானத்தை விட்டு, களத்தை விட்டு மாணவர்களும் இளைஞர்களும் வெளியேறினார்களோ அப்போது போய் சேர்ந்தான்.
இந்த போதைப் பொருள் கும்பல்கிட்ட மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. என் அன்பு மக்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு நல்ல சமூகத்தை நாம் படைக்க வேண்டும். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் ஏதோ வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்று ஏதோ ஒன்றை செய்ய போகிறோம் என்று. இல்லை, நாங்கள் ஒரு நல்ல பண்பட்ட நாகரிகம் அடைந்த ஒரு ஒழுக்கத்திலும் சுய கட்டுப்பாட்டிலும் மேம்பட்டு நிற்கக்கூடிய ஒரு தமிழ் சமூகத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக இந்த களத்தில் நாங்கள் இருக்கிறோம். எல்லாவற்றிலும் மாற்று, எல்லாவற்றிலும் மாற்று. முற்றுமுழுதாக ஒரு புதிய அரசு, இதுவரை நீங்கள் பார்த்திராத, நீங்கள் கனவில் கூட கண்டிடாத, நீங்கள் கற்பனை, உங்களுடைய கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு நாகரிகமடைந்த ஒரு சமூகத்தை இந்த மண்ணில் உருவாக்குவதற்காக, மீட்டுருவாக்கம் செய்வதற்காக இந்த களத்தில் நாங்கள் இருக்கிறோம். அப்ப நாங்கள் நாகரிகம் அடையலையான்னு கேட்க கூடாது. பண்பாடு இல்லாமலா இருக்கிறோம், ஒழுக்கம் இல்லாமலா இருக்கிறோம் என்று கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாது. 3 வயசு சின்ன குழந்தை தொடங்கி 3 வயது சிறுமி தொடங்கி 80 வயது மூதாட்டிகள் வரைக்கும் இன்றைக்கு சிதைத்து சீரழிக்கப்படுகிறார்களா இல்லையா? பண்பட்ட ஒரு சமூகம் செய்யக்கூடிய வேலையா இது? செய்யுமா? செய்யுமா? 1000 ரூபாய் தான் மகளிர் கேட்டாங்களா? ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வீட்டு வாசல்ல வந்து நின்னாங்களா? எங்களுக்கு 1000 ரூபாய் தான் கேட்டாங்களா? அவர்கள் கேட்பதென்ன? எங்கள் தாலி அறுக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடுங்கள் என்று தானே கேட்டார்கள். மூடினீர்களா? மூடினீர்களா? மூட மாட்டான். ஏன் மூடனா இந்த 1000 ரூபாய் உங்ககிட்டே நிற்கும். மூடலைன்னா அந்த 1000 ரூபாய் டாஸ்மாக் மூலமா அவனுக்கே போகும். அப்ப எப்படி மூடுவான்? மூட மாட்டான், மூட மாட்டான். பெண்களினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும், உறுதிப்படுத்தப்பட வேண்டும். பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு கூட பயப்படுறாங்க. பிள்ளைய வெளியே விட்டா புள்ள வீடு வந்து சேர்றது வரைக்கும் பதறுது, கை கால் நடுங்குது, நெஞ்சம் பதறுது. எவன் வந்து பிள்ளை என்ன செய்வான் தெரியல. கஞ்சாவை போட்டு இன்னைக்கு வெட்டுறான். சின்ன சின்ன பசங்க எல்லாம் கஞ்சாவை போட்டு அரிவாளை வச்சு வெட்டுறான். பட்டாக்கத்தியை வச்சு வெட்டி படுகொலை செய்யறான். என்னவா ஆக்கி வச்சிருக்கிறான்னு பாருங்க தமிழ்நாட்டை. முன்னாடி எல்லாம் எங்கோ ஒரு செய்தி கேட்போம். இந்த கஞ்சா போதையில் நடக்கிற படுகொலையாக இருக்கட்டு, இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்களா இருக்கட்டு, எங்கோ வட இந்தியால ஏதோ ஒரு செய்தி நடக்குதப்பா. சின்ன சின்ன குழந்தைங்களை கற்பழிக்கிறது எங்கேயோ நடந்து இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டில் நடக்குது, நம்ம தெருவில் நடக்குது, நம்ம ஊரில் நடக்குது, நம்ம நாட்டில் நடக்குது. யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? எந்த விதமான ஒரு சமூக அக்கறையும் இல்லாமல் சுய கட்டுப்பாடும் ஒழுக்கமும் இல்லாத ஒரு சமூகத்தை படைத்த இந்த ஆட்சியாளருடைய பொறுப்பா இல்லையா? எப்படி சரி செய்ய போகிறோம்? இதை எப்படி சரி செய்ய போகிறோம்? இது எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும். இதெல்லாம் மாற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் எங்கள் அண்ணன் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க. இல்ல இதெல்லாம் இப்படியே இருக்கட்டும்னா யாருக்கோ போட்டு தொலைங்க. ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2016ஆம் ஆண்டு முதல் முறையாக நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். 1 விழுக்காடு வாக்கு தான் பெற்றோம். ஒரே 1 விழுக்காடு. அப்போதே பலர் சொன்னார்கள் முடிஞ்சு போச்சு, சீமான் கட்சியை கலைத்து போய் விடுவார், படம் எடுக்க போயிடுவார். அப்போதே அண்ணன் சொன்னார், இப்பதான் புள்ளி வச்சிருக்கிறோம், புள்ளியில கோடு போடணும், கோட்டில் ரோடு போடணும், ரோடு போட்டு அந்த ரோடு வழியா பயணப்பட்டு ஆட்சியை நாங்கள் பிடிப்பதற்கான காலம் வரும், நீங்கள் ஒவ்வொருவரும் இருந்து பார்க்கத்தான் போகிறீர்கள் என்று சொல்லி அப்போதே அறிவித்தார். இனி வரக்கூடிய தேர்தல்களிலும் நாங்கள் தனித்தே போட்டியிடுவோம் என்று. 2016இல் 1 விழுக்காடு வாக்கை பெற்ற நாங்கள் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் 4 விழுக்காடு வாக்குகளை பெற்றோம். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 7 விழுக்காடு வாக்குகளை பெற்றோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8 விழுக்காடு வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய அரசியல் கட்சியாக, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நாங்கள் உருவெடுத்து நிற்கிறோம் என்றால் எங்களை நோக்கி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் சொல்வார்கள், இந்த முறை அவ்வளவுதான், போன முறை கிடைத்த வாக்கு கூட உங்களுக்கு கிடையாது. 2019 சொன்னார்கள், 2021 சொன்னார்கள், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கருத்து கணிப்பு என்று பலர் சொன்னார்கள். 7 விழுக்காடு வாக்குகளை வைத்திருக்கிறீர்கள். இந்த தேர்தலில் 2 விழுக்காடு தான், 3 விழுக்காடு தான். இது பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல். இந்த தேர்தல் எல்லாம் உங்களுக்கு யாரும் வாக்கு செலுத்த மாட்டார்கள், 3 விழுக்காடு தான் என்று சொன்னார்கள். அத்தனை பேருடைய கருத்து கணிப்புகளையும் திணிப்புகளையும் பரப்புரைகளையும் உடைத்து நொறுக்கி போட்டு 8 விழுக்காடு வாக்குகளை நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் பெற்றெடுத்தோம். அடுத்து இந்த தேர்தலிலும் நாங்கள் களம் காண்கிறோம். எங்கள் அண்ணன் கார்த்திக் ராஜா அவர்களை போன்று, என்னை போன்று, என்னை விட சின்ன சின்ன தம்பி தங்கைகளை எல்லாம் வேட்பாளராக களம் இறக்கி இருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். 100க்கும் மேற்பட்ட இளம் வேட்பாளர்கள் களம் காண்கிறோம். எந்த கட்சி நிறுத்தியது?
எந்த கட்சி நிறுத்தியது? ஏன் இளம் வேட்பாளர்கள் களம் காண்கிறோம், களம் இறக்கி இருக்கிறோம்? ஏன் இறக்கி இருக்கிறோம்? ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அந்த நாட்டின் இளைஞர்களுடைய பங்களிப்பு எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும், இல்லையா? அதை மறுக்காதவர்கள், மறுப்பவர்கள், ஏற்காதவர்கள் யாரும் இல்லை. எந்த துறையாக இருந்தாலும் சரி, இளைஞர்கள் வந்தால் அந்த துறை மேம்படும் என்று சொல்லக்கூடிய நபர்கள் யாருமே இந்த எல்லா துறைகளையும் உள்ளடக்கி வைத்திருக்கக்கூடிய, இந்த எல்லா துறைகளையும், இங்க இருக்கக்கூடிய அத்தனை துறைகளையும் ஆளுமை செலுத்தக்கூடிய அரசியல் துறையில் இளைஞர்கள் வந்து நிற்க வேண்டும் என்று எத்தனை பேர் சொன்னார்கள்? அதை சொல்லியவர் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள். சொன்னது மட்டுமல்லாமல் இந்த நாட்டினுடைய அரசியலை மாற்ற வேண்டும் என்றால் ஒரு படித்த பண்பட்ட இளைஞர் படையால் மட்டும்தான் முடியும் என்பதை உணர்ந்த காரணத்தால் தான் என்னை போன்ற அண்ணன் கார்த்திக் ராஜா அவர்களை போன்ற இளைஞர்களை இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் இறக்கி விட்டிருக்கிறோம். உங்களுக்கு நாங்க வேணுமா? இல்லை, மறுபடியும் மறுபடியும் இந்த திருட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருடர் கூட்டங்களை வேண்டுமா என்பதை நீங்கள் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள், இந்த பகுதியில் நிறைய குவாரிகள் இயங்குகிறது, இந்த மண்ணினுடைய வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது, இந்த மண்ணினுடைய வளங்கள் வேட்டையாடப்படுகிறது என்று சொன்னார்கள். நான் கூட பார்த்தேன் வருகிற வழியில பெருசு பெருசா அணை கட்டி வைத்திருக்கிறார்கள், அணை கட்டி வைத்திருக்கிறார்கள், குளங்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள். ஒண்ணுமே இல்லைங்க, உள்ள எடுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. நீ முடிச்சிட்டான், முடிச்சிட்டான். எங்க ஊர் கன்னியாகுமரியில நீங்க அப்படி கன்னியாகுமரியினுடைய சாலை வழியாக கன்னியாகுமரி எல்லை தொட்டு காவல் கிணறு ஆர்லாய் மொழி எல்லை தொடங்கி களியக்காவளை வரைக்கும் கேரள எல்லையை கடப்பது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மலைகள் இருக்கும். வெளியிலிருந்து பார்க்கிற போது மலை இருப்பது மாதிரி தான் தெரியும், உள்ளுக்குள்ளாடி போனீங்கன்னா எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கும். முடிச்சுட்டான் அங்க. அப்படிதான் இங்கேயும் முடிச்சு வச்சிருக்கிறான், முடிச்சு வச்சுட்டான், முடிச்சு வச்சுட்டான். சொன்னார்கள் எல்லாம் யாருமே எதிர்க்கிறது இல்லை, ஏன்னா அதிகார பலம், படைபலம். திமுகவினுடைய அமைச்சர்கள் இங்க இருக்கிறார்கள், அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இருக்கிறார், அமைச்சர் KKSSR இருக்கிறார், ஆளுங்கட்சியினுடைய பலம். அதனால் அவர்களை எதிர்ப்பதற்கு இங்கே மக்கள் அந்த மிரட்டல்கள், உருட்டல்கள் எல்லாத்தையும் தாண்டி எப்படி நிற்பது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். கவலையே படாதீங்க, கவலையே படாதீர்கள். இந்த சட்டமன்ற தொகுதிக்கு மிகச்சரியான வேட்பாளரை அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்திருக்கிறார். மிகச்சரியான வேட்பாளர் அவர். எனக்கு தெரியும் நிறைய வழக்குகள் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கையில் எடுக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்கள் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம். ஆனால் அதை சட்ட போராட்டமாக முன்னெடுத்து ஒரு வழக்கறிஞரின் மூலமாக நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டி நீதிமன்றத்தை அணுகினால் மட்டும்தான் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு தீர்வு கிடைக்கும். அப்படி எங்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு, எங்களுடைய மாவட்டத்தினுடைய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றிருந்தவர் இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அண்ணன் கார்த்திக் ராஜா அவர்கள். எங்கோ கண்டறியாத, நான் எங்க இருக்கு எனக்கு 200-250 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய எங்களுடைய பிரச்சனைக்கு உயர் நீதிமன்றத்தினுடைய வாசல்களை தட்டி நீதி பெற்று தரக்கூடிய அண்ணன் கார்த்திக் ராஜா அவர்கள் உங்களோடு வந்து நிற்கிறார், உங்க தொகுதியில நிற்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தர மாட்டாரா? துணிஞ்சு நில்லுங்க. கனிம வள கடத்தலா குவாரிக்கு எதிராக அவர் நிற்பாரு, அவரோடு நில்லுங்க, அவரோடு நில்லுங்க. அவர் முன்னிற்பார், முன்னின்று நடத்துவார், அத்தனை பிரச்சனைகளையும் எதிர்கொள்வார், அத்தனை பிரச்சனைகளையும் எதிர்கொள்வார். தைரியமா நில்லுங்க. நம்மை தாண்டி ஒண்ணு நடக்காது. நாம் வாக்கு செலுத்தினால்தான் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர். நாம் வாக்கு செலுத்தினால்தான் அண்ணன் KKSSR அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர். நம்ம தான் அதிகாரத்தை கொடுத்தோம், நாம் தான் அதிகாரத்தை கொடுத்தோம். எதுக்கு கொடுத்தோம் தெரியாது, தெரியாது. உண்மையிலேயே சிந்திச்சு பாருங்க, என்ன காரணத்திற்காக இவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினீங்க? என்ன காரணத்திற்காக? நான் எல்லாத்தையும் பேச முடியாது. நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள், எங்களுடைய ஆட்சி வரைவறிக்கையில எல்லாத்தையும் பேச முடியாது. நேரம் இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் தான் இருக்கு, முடிக்கணும். நான் கல்வி பத்தி கூட பேச முடியல. கல்வி நாங்கள் எப்படி, எங்களுடைய ஆட்சியில் பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான கல்வி முறை,
எல்லாவற்றையும் பேசணும்னாலே 2.5 மணி நேரம் ஆகும். சத்தியம் செஞ்சு சொல்றேன், 2.5 மணி நேரம் ஆகும் பேசுறதுக்கு. அடுத்து மருத்துவம், குடிநீர், வேளாண்மை, காவல்துறைக்கான கொள்கை, போக்குவரத்து கொள்கை, இது எல்லாவற்றையும் பேசணும்னா நேரம் இல்லை, நேரம் பத்தாது. என் அன்பு மக்கள் சிந்திக்கணும். இந்த பகுதியில் உங்களுக்கு உயிராக நிற்பார் அண்ணன் கார்த்திக் ராஜா அவர்கள். இந்த குவாரிகள் அத்தனையும் இழுத்து மூடப்பட வேண்டியது. இங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாரா இல்லையா? இந்த தாசில்தார் இருக்கிறார்களா இல்லையா? இந்த கனிம வளத்துறையினுடைய அதிகாரிகள் இருக்கிறார்களா இல்லையா? வருவாய்த்துறையினுடைய அதிகாரிகள் இருக்கிறார்களா இல்லையா? காவல்துறை இருக்கிறதா இல்லையா? எல்லாம் இருக்கிறது. ஆனால் எல்லோருடைய கரங்களும் கட்டப்பட்டிருக்கிறது. கரங்கள் கட்டப்பட்டதும் அவர்களுடைய கரங்களிலும் கரை படிந்து விட்டது. இதுதான் பிரச்சனை எங்க தெரியுமா இருக்கு? பிரச்சனை எங்க இருக்கிறது? இந்த அதிகாரிகள், இதை தடுத்து நிறுத்த வேண்டிய அதிகாரிகள் சரியாக இருந்தார்கள் என்றால் தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் அந்த அதிகாரிகள் நேர்மையாக இருந்தால் கூட அவர்களை தடுத்து நிறுத்த விடாமல் அவர்களுடைய கரங்களை கட்டி போடக்கூடிய அமைச்சர்கள் இங்கே இருக்கிறார்கள், ஆட்சியாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். அதையும் தாண்டி இந்த அதிகாரிகள், ஒருவேளை ஒரு சில அதிகாரிகள் நேர்மையாக நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால், இந்த குவாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து இந்த குவாரிகளுக்கு சீல் வைத்தார்கள் என்றால் அடுத்த நாளே அந்த அதிகாரிகள் டிரான்ஸ்பர் செய்யப்படுவார்கள், இல்லை என்றால் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள். இது பல இடங்களிலும் நடந்த வரலாறு. இப்படிதான் திருநெல்வேலி மாவட்டத்தில் கனிமவள கொள்ளை இதே போன்று, இதை விட கொடூரம். அதற்கு எதிராக நடவடிக்கை எடுத்த மாவட்ட சார் ஆட்சியரையும் மாவட்ட எஸ்பி மதிப்பிற்குரிய ஐயா மணிவண்ணன் அவர்களையும் டிரான்ஸ்பர் செய்தது இந்த அரசு, இந்த விடியல் அரசு, இந்த அப்பாவின் மாடல் அரசு. ஒரே தீர்வுதான். எவன் ஒருவன் தவறு செய்கிறானோ, அந்த தவறுக்கு எவன் துணை போகிறானோ அவன் கையிலேயே நாம் அதிகாரத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் வருகிற தேர்தல் அது ஒண்ணுதான் நம்ம கையில் இருக்கு. நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒரு ஓட்டு போட்டு என்னங்க ஆகுது, ஒரு ஓட்டுல என்னங்க இருக்கு? அந்த ஒரு ஓட்டு தான் இன்றைக்கு இத்தனை திருடர்களை அரசியலில் அரியணை ஏற்றி வைத்திருக்கிறது. நீங்கள் போட்ட அந்த ஒற்றை வாக்கு தான் நம்முடைய பகுதிக்கு, நம்முடைய உள்ளூர் தேவைக்கு மட்டுமே பயன்படக்கூடிய கனிமங்கள் இன்றைக்கு அண்டை மாநிலங்களுக்கும், எங்கன்னே மலேசியாவுக்கு போகுது. மலேசியா, மாலத்தீவு, எங்கெல்லாமோ வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யப்படுகிறதாம். அது இங்கிருந்து இல்ல, தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கனிமங்கள் இருக்கிறதோ அந்த கனிமங்கள் அத்தனையும் வெட்டி எடுக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுகிறது, அண்டை நாடுகளுக்கு கடத்தப்படுகிறது. அப்ப கல் இல்லாம எப்படிங்க வீடு கட்டுறது? நம்மகிட்ட கேட்கிறாங்க. இந்த கனிம வள கடத்தலுக்கு எதிராக நாம் பேசினால் பாறையை உடைக்காம எப்படி வீடு கட்டுறது, கல்லை உடைக்காம எப்படி வீடு கட்டுறது? உடைச்ச கல்ல எல்லாம் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் கொண்டு போனா நான் எப்படி வீடு கட்டுறது? நாடு கட்டுறது அதான் கேட்டு இருக்கிறோம். எப்படி கட்டுறது? இந்த மண்ணினுடைய வளங்கள் இந்த மண்ணின் மக்களுக்கு, குளிப்பாறைகள் சூழலியலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வண்ணம், சுற்றுச்சூழலுக்கும் வாழ்கிற மக்களுக்கும் உயிரினங்களுக்கும் இந்த சூழலியலுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் குறிப்பிட்ட அளவுக்கு உள்ளூர் தேவைக்கு பயன்படக்கூடிய அளவிற்கு எடுத்து உள்ளூர் தேவைகளுக்கு பொருட்களை கொடு. அதை செய்யறியா நீ? அதை செய்யல. இங்கிருந்து எடுத்து வெளியிடங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த கனிமங்கள் இருந்திருந்தாலே அடுத்த 10-20 ஆண்டுகளுக்கு இந்த மண்ணினுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும். நீ எல்லாத்தையும் கொடுத்துட்ட. அடுத்த 20 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம், நாளைக்கு என் பிள்ளையுடைய பிள்ளைக்கு தேவையான கனிமங்கள் அத்தனையும் எடுத்து 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நீ வெளியே கொடுத்துட்ட. இப்ப என்ன செய்யறது? நீ தான் சொல்லணும். நீ தானே கொண்டு போன. எங்கெல்லாம் கொண்டு போய் கொட்டுனியோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. சொன்னார்களா நான் தமிழக கட்சி, நீங்க என்ன செய்வீங்க? நீங்க பேசிட்டு போயிருவீங்க. நினைச்சிட்டு இருக்கிற நீ நாங்க பேசிட்டு போயிருவோம்னு. இந்த இழுத்து மூடப்பட்ட குவாரிகள் இருக்கு இல்லையா, நீ கூட தப்ப முடியாது. குவாரி எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டேன், சம்பாதிச்சிட்டேன். நீ சம்பாதிச்சு வை, இன்னும் கொஞ்சம் கூட நிறைய திருடி வை. வந்ததும் ரைடு விட்டு தூக்கல. பாரு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டுக்கு.
10 லட்சம் கோடி கடன் உங்க ஒவ்வொருவருக்கும் 1 லட்சம் கடனை வச்சிருக்கு, வாங்கி வச்சிருக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க 1000 3000 ரூபாய் தர்றாரு ஐயா ஸ்டாலின், 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்குங்க. 10 லட்சம் கோடி. அடுத்து இன்னும் ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் கோடி கடனுக்கு எஸ்டிமேட் போடுறாங்க. உலகத்திலே பாரு, உலகத்திலே ஒரு நாடு இந்த கடன்ல தவிக்கிற ஒரு நாடு, இந்த ஆண்டு 8 லட்சம் கோடி கடன்னா அடுத்த ஆண்டு அடுத்த நிதியாண்டில் இந்த கடன் 9.5 லட்சம் கோடியாக உயரும் திட்டம். அதுக்கு பட்ஜெட். சரி, உயருதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த 3000 ரூபா, எதுக்கு இந்த மிக்சி கிரைண்டரு, இந்த அம்மி குழவி, இதெல்லாம் யாரு கேட்டா? நான் கேட்டனா? ஒருத்தனை எந்திரிச்சு நிக்கவே வக்கில்லையா அவனுக்கு. அதுதான் இது. அன்பு மக்கள் சிந்திக்க வேண்டும். 10 லட்சம் கோடி கடன் எப்படி அடைப்பீங்க? திருடி வச்சிருக்கிறான் இல்லையா, அத்தனை பேர் வீட்டிலையும் ரைடு விட்டு பிடுங்கி தமிழ்நாட்டினுடைய கடன்களை அடைப்போம். நீ நினைச்சிட்டு இருக்கிற திருடிட்டு அப்படியே போயிடலான்னு. திமுக ஆட்சியில திருடுனா அதிமுக கண்டுக்காது, அதிமுக ஆட்சியில திருடுனா திமுக கண்டுக்காது. ஆனால் கடந்த 50 ஆண்டு கால திமுக அதிமுக ஆட்சிகளில் மாறி மாறி திருடி அத்தனை பேரையும் நாங்கள் பட்டியல் எடுத்து வைத்திருக்கிறோம். ஒருத்தரை விட மாட்டோம். என் மண்ணின் வளங்களை எல்லாம் கொள்ளையடிச்சு கொளுத்து 4 தலைமுறைக்கு நீ சேர்த்து வைப்ப. நாளைக்கு என் வீட்டு பிள்ளைகள் வந்து பிச்சை எடுக்கணுமா? அது வாய்ப்பே இல்லை. அதனால நீ திருடு, இந்த 4 மாசம் தானே, எவ்வளவு திருடணுமோ திருடு. மொத்தமா நாங்க சேர்த்து வச்சு செய்கிறோம். எனவே அன்பு மக்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த தேர்தல் இதுவரை நீங்கள் பார்த்திராத ஒரு மாற்று, இதுவரை நீங்கள் கண்டிடாத ஒரு புதிய அரசியல் இந்த மண்ணில் வேண்டுமென்றால் என்ன செய்யணும்? ஒரு மாற்றம் வேண்டுமென்றால் இதுவரை நாம் எப்படி இருந்தோமோ அப்படியே இல்லாமல் நம்மிடமிருந்தே ஒரு மாற்றம் வரணும். அதுதானே மாற்றம், நம்மிடம் தான் வர வேண்டும். இந்த நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் முதலில் அந்த மாற்றத்திற்கான ஒரு விதையை நாம் போட வேண்டும். அந்த விதையை போடுங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றால், சட்டமன்றத்திற்கு சென்றால் என்ன நடக்கும் என்பதை பார்ப்பதற்காகவாவது இந்த முறை அண்ணன் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. சாப்பிடுற சாப்பாடெல்லாம் நஞ்சா இருக்கு. சாப்பிடுற சாப்பாடு ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை இன்றைக்கு தருகிறார்களா? ஒரு நாட்டு மக்களினுடைய ஆரோக்கியத்தில் கூட அக்கறை செலுத்தாத ஒரு நாடு இருக்கிறது என்றால் இந்த நாடுதான். சின்ன பிள்ளைங்க எல்லாம் புற்றுநோய் வந்து மரணிச்சு போகுதுங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம். உணவே மருந்து என்று ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நிலை என்ன நிலை? ஏதாவது ஒரு பொருள் கடையில போய், ஏதாவது காய்கறி, அரிசி, பருப்பு வகைகள், பழ வகைகள் ஏதாவது போய் வாங்கி ஆரோக்கியமானதா நம்ம இன்னைக்கு சாப்பிட முடியுதா? நஞ்சாக மாறிவிட்டது நம்முடைய உணவுப் பொருட்கள் அத்தனையும். ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் கொட்டி, பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்றதே ஒரு கொடுமை. பூச்சிக்கொல்லி எப்படிங்க மருந்தாகும்? கொல்றது எப்படி மருந்தாகும்? என் அன்பு மக்கள்கிட்ட எளிமையா ஒரு கேள்வி கேட்கிறேன். பூச்சிக்கொல்லி மருந்துகளை கொட்டி, ரசாயன உரங்களை கொட்டி இன்றைக்கு வேளாண் முறை நடக்கிறது. அந்த வேளாண் முறையின் மூலமாகத்தான் நமக்கு அத்தனை உணவுப் பொருட்களும் இன்றைக்கு கிடைக்கிறது இல்லையா? அந்த உணவுப் பொருட்களைத்தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முதியவர்களுக்கும் சரி, ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும், ஊட்டச்சத்தை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் கொடுக்க வேண்டும் என்கிற நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கும், பெண்களுக்கும், ஏன் கர்ப்பிணி பெண்களுக்கு கூட எப்படிப்பட்ட உணவை கொடுக்கிறோம்? பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து உற்பத்தி செய்யப்பட்ட உணவை கொடுக்கிறோம். இந்த பூச்சிக்கொல்லி மருந்தின் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை சாப்பிடுகிற போது அந்த பூச்சிக்கொல்லி மருந்தினுடைய தாக்கம் நமக்கு இருக்குமா இருக்காதா? இருக்கும். சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் குழந்தைகள் 10 மாதம் மட்டுமே ஆன குழந்தைகள் சரசரவென்று மரணித்து போய்கொண்டே இருக்கிறதாம். கிட்டத்தட்ட 10-11 மாதத்தில் 10 மாதம் மட்டுமே பிறந்து 10 மாதம் மட்டுமே ஆன 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மரணிச்சு போறாங்க. எப்படி இந்த குழந்தைகள் மரணிக்கிறார்கள்? இந்த குழந்தைகளுடைய மரணத்திற்கு காரணம் என்னதான் பிரச்சனை? சின்ன பிள்ளைங்க தாய்ப்பால் மட்டும்தான் குடிப்பாங்க, அதை தாண்டி எதுவுமே சாப்பிடுறதா இல்லையே. எப்படி இந்த குழந்தைகள் மரணம் அடைகிறார்கள்? எப்படி இவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள் என்று பார்த்தால் சில ஆய்வு முடிவுகள்
முடிவுகளுக்கு பிறகு அவங்க சொல்றாங்க, அந்த குழந்தைகளினுடைய உணவு குழாயில நச்சுத்தன்மை இருக்கான். குழந்தை 10 மாதமே ஆன குழந்தையினுடைய உணவு குழாயில் எப்படி நச்சுத்தன்மை இருக்கிறது, எங்கிருந்து அந்த நஞ்சு வந்தது அப்படின்னு பார்த்தா தாய்ப்பாலில் இருந்து வந்திருக்கிறதா. தாய்ப்பால் எப்படி நஞ்சானது? தாய்ப்பால் எப்படிங்க நஞ்சாச்சு? தாய்ப்பாலை விட சிறந்த உணவு, தூய்மையான உணவு, நோய் எதிர்ப்பு சக்தியை, ஊட்டச்சத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு எதுவுமே இல்லை உலகத்துல. அந்த தாய்ப்பால் இன்றைக்கு மெல்ல மெல்ல நஞ்சாக மாறி வருகிறது சொல்கிறான். காரணம் என்ன? இந்த ரசாயன உரங்களை, பூச்சிக்கொல்லி மருந்துகளை கொட்டிய உணவு, அந்த உணவுப் பொருட்களை உட்கொண்டதன் மூலமாக தாய்ப்பால் நஞ்சாக மாறி வருகிறது. நச்சு ஆலைகள், இந்த மண்ணையும் மக்களையும் நாசம் செய்யக்கூடிய ஆலைகள், தொழிற்சாலைகள் எங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு? தாய்ப்பாலை நஞ்சாக மாற்றி இருக்கிறது. இதை பற்றி ஏதாவது ஒரு அரசியல் கட்சி பேசியதுண்டா? ஏதாவது ஒரு கட்சி, ஏப்பா நீ ஏதோ நாம் தமிழர் கட்சி கூட்டம் போட்டீங்க, திமுகவையும் அதிமுகவையும் திட்டுவீங்கன்னு பார்த்தா நீ என்னன்னா சோத்துல விஷம் சொல்ற, கல்விங்கிற, மருத்துவங்கிற, இதுதான் உங்களுடைய அரசியலா? இதுதான் எங்களுடைய அரசியல். எங்களுடைய அரசியல் மட்டுமல்ல, இதுதான் இந்த மண்ணினுடைய அரசியலாக இருந்திருக்க வேண்டும். இதுதான் இந்த மண்ணின் அரசியலாக இருந்திருக்க வேண்டும். இதை மாற்றி விட்டார்கள். நாங்கள் மட்டும்தான் சொன்னோம். எப்படி கல்வி, நான் சொன்னேன் இல்லையா, 2016 ஆட்சி வரைக்கையில் கல்விக்கு நாங்கள் கொடுத்தோம், மருத்துவத்திற்கு, குடிநீர், ஒவ்வொன்றிற்கும் நாங்கள் திட்டங்கள் வைத்தது போல இந்த வேளாண்மைக்கும் சொன்னோம். உணவே மருந்து என்று எப்படி நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்களோ அதே போன்று மறுபடியும் இந்த ரசாயன உரங்கள் மூலமாக, பூச்சிக்கொல்லி மருந்துகள் மூலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளாண் முறையை முற்றுமுழுதாக ஒழித்துவிட்டு இயற்கை வேளாண் முறையை மறுபடியும் இந்த மண்ணில் கொண்டு வந்து நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை அவர்களுடைய வீடு தேடி நாங்கள் அனுப்புவோம் என்று நாங்கள் மட்டும்தான் சொன்னோம். உங்கள் வீடுகளின் சமையலறையில் நஞ்சு கலந்திருக்கிறது. உங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய வாய்களில் இன்றைக்கு நஞ்சை நீங்கள் திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். காரணம் என்ன? நீங்கள் செலுத்திய வாக்கு. நீங்கள் செலுத்திய வாக்கு. ஒவ்வொரு முறையும் வாக்குச்சாவடிக்குள்ளாடி வாக்கு செலுத்த போறப்ப நீங்க நினைக்கணும், குறிப்பா இந்த முறை நினைக்க வேண்டும், இந்த இரட்டை இலைக்கு, இந்த சூரியனுக்கு, இந்த கைக்கு, இந்த பூக்கு வாக்கு செலுத்திய காரணத்தால் தான் ஒவ்வொரு முறையும் என் வீட்டு பிள்ளைக்கு நான் விஷத்தை கொடுத்துட்டு இருக்கிறேன். நமக்கு விஷத்தை தந்த, நம்முடைய உணவை நஞ்சாக்கியவனுக்கே மறுபடியும் மறுபடியும் வாக்கு செலுத்த போகிறேனா, போகிறோமா? இல்லை, நம்முடைய வீட்டில் நஞ்சு கலந்திருக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை நீக்கி ஆரோக்கியமான உணவை தரக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த போகிறானா என்பதை நீங்கள் உணர்ந்து வாக்கு செலுத்த வேண்டும். வாக்கு செலுத்த வேண்டும். எனவே நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு புதிய அரசியலை படித்த இளைஞர்கள் உங்களை நம்பி உங்களுக்காக இந்த களத்தில் நாங்கள் இருக்கிறோம். யார் யாருக்கெல்லாமோ நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள், யார் யாருக்கெல்லாமோ நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள். அதிலும் இந்த மண் காமராஜரை அறிந்த மண், பெருந்தலைவர் காமராஜரை நேசிக்கும் மண், பெருந்தலைவர் காமராஜர் மீது பற்று கொண்ட மண். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் குறித்து அவதூறு கருத்துக்களை, மிக 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 மோசமான கொச்சையான கருத்துக்களை முன்வைத்த பத்திரிகையாளர் என்கிற பேரில், ஊடகவியலாளர் என்கிற பேரில் இருக்கக்கூடிய ஒரு 4ஆம் தர மனிதன் முக்தார் என்கிற ஒரு மனநோயாளி அவ்வளவு அவதூறு கருத்துக்களை பேசியதற்கு பிறகும் அந்த நபர் மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை இந்த அரசு எடுத்ததா? இந்த அரசு, இந்த ஸ்டாலின் அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் முக்தார் போன்ற மனநோயாளிகளை பேச வைத்ததே இவர்கள் தானே. இவர்கள் எப்படிங்க பேச வைப்பார்கள்? ஏனென்றால் இவர்களுடைய வரலாறே இதுதான். நான் ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பெருந்தலைவருடைய பக்தர்களுக்கு, பெருந்தலைவரை நேசிக்கக்கூடிய என்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். இன்றைக்கு முக்தாரை வைத்து பேசுகிறார்கள் இல்லையா திமுகவினர், அன்றைக்கு இவர்களுடைய தலைவர் கருணாநிதியே அப்படித்தான் பேசினார் காமராஜரை வைத்து. நாகர்கோவில் தொகுதியிலே, நாகர்கோவில் நாடாளுமன்ற தொகுதியாக அப்போது இருந்தது, நாகர்கோவில் தொகுதியிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் போட்டியிடுகிறார். அந்த தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் போட்டியிட்ட போது அவருக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள் என்ன பரப்புரை வேண்டுமானாலும் வைத்திருக்கலாம், என்ன பரப்புரை வேண்டுமானாலும் வைத்திருக்கலாம், அதை எதிர்கொண்டிருப்போம். ஆனால் அவர் வைத்த பரப்புரை என்ன தெரியுமா? உங்கள் வாக்கு வந்த நாடா இருக்கா, சொந்த நாடா இருக்கா? உங்கள் வாக்கு வேல் நாடா இருக்கா, சிலுவை நாடா இருக்கா? அங்க ஒரு கிறிஸ்தவ வேட்பாளர் நிற்கிறார், கிறிஸ்தவ நாடார் வேட்பாளர். அவருக்கு எதிராக, அவருக்காக ஐயா காமராஜர் அவர்களை எதிர்த்து ஐயா கருணாநிதி அவர்கள் கேட்கிறார்,
உங்கள் வாக்கு மேரியின் மகனுக்கா சிவகாமியின் மகனுக்கா என்று கேட்ட கருணாநிதியினுடைய திமுகவோடு கூட்டணி வைத்து கேவலம் இந்த காங்கிரஸ் கட்சியினர் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுவதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? என்ன யோக்கியதை இருக்கிறது? திமுக காமராஜருடைய புகழ் நீடித்து நிலைத்து இந்த மண்ணில் நிற்பதை விரும்பல. ஏன்? அவர்களுக்கு பெரியாரும் கருணாநிதியும் தான் தலைவர்கள் என்று அவர்கள் நிறுவ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு நமது தாத்தன் பெருந்தலைவர் காமராஜர் இடையூறாக இருக்கிறார். 50 ஆண்டு காலம் கடந்து கிடக்கிறது பெருந்தலைவர் ஆட்சி முடிந்து. 50 ஆண்டு காலம் கடந்தும் பெருந்தலைவருக்கு எதிராக வேலை செய்த நபர்கள் கூட, அன்றைக்கு காமராஜரை தோற்கடிப்பதற்கு வேலை செய்த நபர்கள் கூட, இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காமராஜர் போன்ற ஆட்சியை கொடுப்போம், நாங்கள் மீண்டும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவனுடைய பெயர் 50 ஆண்டுகள் கடந்தும் இந்த மண்ணில் நீடித்து நிலைத்து நிற்பது இந்த திருட்டு திமுக கூட்டத்துக்கு பிடிக்கல. அதனால் அவருடைய பெயரை அவமானப்படுத்துவதற்கு, கொச்சைப்படுத்துவதற்கு இந்த திமுக கூட்டம் முனைகிறது. அதை தடுத்து நின்று காமராஜருடைய புகழை இந்த மண்ணில் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது மட்டுமல்லாமல், எங்கள் தாத்தன் காமராஜர் கொடுத்த ஆட்சியை விட மிகச்சிறந்த ஆட்சியை இந்த மண்ணில் அவருடைய பேரன்கள் நாங்கள் கொடுப்போம் என்கிற உறுதியேற்று இந்த களத்தில் நாங்கள் இருக்கிறோம். எனவே வருகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த திருச்சூழி தொகுதியில் இருக்கக்கூடிய மானமுள்ள படித்த பண்பட்ட தமிழ் சமூக மக்கள், நீங்கள் மிக தெளிவாக ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் கொண்டு வர வேண்டும். அந்த வரலாற்று கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய வேட்பாளர், ஆற்றல் மிகு வேட்பாளர் வழக்கறிஞர் அண்ணன் கார்த்திக் ராஜா அவர்கள் இந்த திருச்சூழி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக களம் காண்கிறார். உங்களை நம்பித்தான் இருக்கிறார். அவருக்கு அரசியல் தொழில் இல்லை, அவருக்கு வழக்கறிஞர் தொழில் இருக்கிறது. அவருடைய வாழ்வாதாரத்தை பார்ப்பதற்கு, அவருடைய குடும்பத்தை பார்ப்பதற்கு, அவருடைய செலவினங்களை பார்ப்பதற்கு அவருக்கு தனியாக ஒரு தொழில் இருக்கிறது. அதன் மூலமாக அவருக்கு நல்ல வருவாய் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர் அரசியலுக்கு வந்து சம்பாதிச்சு அவருடைய குடும்பத்தையும் அவரையும் பார்க்க வேண்டிய இடத்துல அவர் இல்லை. இதை என் அன்பு மக்கள் புரிந்து கொண்டு உங்களுக்காக இந்த களத்தில் உங்களோடு வந்து நிற்கக்கூடிய அண்ணன் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.